ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செடியை ஒரு சின்ன தொட்டியிலேருந்து பெரிய தொட்டிக்கு எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த தேங்காய் ஓடு யூஸ் பண்ணுவோம். அதை கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த கீழே இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக உடைச்சு இந்த கீழே இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வச்சிடணும். அதை வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நான் காஞ்ச இலையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போ போடுறேன். நான் ஏற்கனவே மண்ணை ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இப்போ போட போறேன். அடுத்த வீடியோல மண்ணை எப்படி மிக்ஸ் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஒரு பாதி தொட்டிக்கு இந்த மண்ணை போட்டுக்கணும். மண்ணை போட்டு மண்ணை நல்லா நிரவி விட்டீங்கன்னா இந்த மாதிரி பொல பொலன்னு சூப்பரா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செடியில இருந்து இந்த மண்ணு கொஞ்சம் டைட்டா இருக்கும். இதை கொஞ்சம் லூசன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டு இது ரொம்ப ஹார்டா இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் உதுத்தி விடணும். ஏன்னா இந்த வேரெல்லாம் பிடிச்சு டைட்டா இருக்கு பாருங்க. ஸோ தட் இது முதல்ல வேருக்கு நல்ல காத்தோட்டமா இருந்தது அப்படின்னா நல்ல செடி வளரும். பாருங்க, ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப சுத்தமா மண் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சோண்டு வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த மாதிரி உதுத்து விட்டுருக்கணும். அதுக்கப்புறமா இங்க ஒரு சின்ன பள்ளம் மாதிரி பண்ணி இதுல வைக்கணும். இப்படி கொஞ்சம் அழுத்தி வச்சிடணும். அதுக்கப்புறமா இதுக்கு மேல நிறைய மண்ணு போடணும். ஏன்னா முக்கால்வாசி தான் மண் இருக்கு. பார்த்தீங்கன்னா செடி வச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் இருக்கு. இப்போ தண்ணி தெளிச்சிடணும். தண்ணி தெளிச்சிட்டோம்னா நாளடைவில் அந்த மண்ணு செட் ஆகிடும். அவ்வளோதான்.